இந்த வருஷத்துல உங்க கடன் எல்லாம் ஒண்ணுமில்லாம போகுது. கடனே கர்த்தர் அடைக்க போகிறாரு பாருங்க. கடன் வாங்க மாட்டேன், நானு கடன் கொடுப்பேன், இந்த வருஷத்தோட கடன் தீந்துரும். நம்ம இன்னைக்கு வாக்குத்தத்தம் உடனே நடந்துருன்னு நினைக்கிறோம், வாக்குத்தத்தம் உடனே நிறைவேறணும்னு நினைக்கிறோம். ஆனா நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறவர் உண்மை உள்ளவர். நிச்சயமா சொல்லுகிறேன், அவர் நிறைவேற்றுவார். எப்படி ஆபிரகாம் பொறுமையோடு கூட கர்த்தர் பண்ணின வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொண்டானோ, அதே போல ஆபிரகாமின் பிள்ளைகளாகிய நாம் என்ன பண்ணணும்? பொறுமையோடு கூட கர்த்தர் பண்ணின வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்ளணும். உன்னை நான் சிறந்திருக்கும்படி செய்வேன் என்று சொல்லிட்டாருன்னா, அதில் கொஞ்சம் கூட நான் இந்த பக்கம் அந்த பக்கம் விலகவே எப்படிங்க நடக்கும்? அது எப்படிங்க ஆகும்? அதுக்கான சாத்தியங்கள் இல்லையே, அதற்கான வழி, அதுக்கான ஒன்றுமே தெரியல, தூரத்தில் கூட தெரியல, எப்படி நடக்கும் அப்படி சொல்லி உங்கள் மனசை நீங்களே போட்டு என்ன பண்ணக்கூடாது? அவிசுவாசமாக விசுவாசிக்காமல், அவிசுவாசம் கொள்ளாமல், சந்தேகப்படாமல், எனக்கு ஒன்றும் தெரியல ஆனால் சொன்னவர் உண்மை உள்ளவர், ஆனால் நிச்சயமா எனக்கு தெரியல, தெரியாவிட்டாலும் நிச்சயமா சொன்ன தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார், அது நிறைவேற செய்வார். நான் பொறுமையா இருப்பேன், காத்திருப்பேன், நிச்சயமா என் வாழ்க்கையில வாக்கு தத்தங்களை நிறைவேற செய்வார் என்ற ஒரு விசுவாசத்தோடு கூட நீங்க காத்திருக்கிற பொழுது எதெல்லாம் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறாரோ அதை எல்லாமே நிறைவேற்றுவார். நான் சொல்றேன் பாருங்க, இந்த வருஷம் போன வருஷமா இருக்க மாட்டீங்க. சிறந்திருக்கும்படி செய்வேன்னு சொல்லிட்டாருன்னா நிச்சயமா பாருங்க, இந்த வருஷத்துல உங்க கடன் எல்லாம் ஒண்ணுமில்லாம போகுது. கடனே கர்த்தர் அடைக்க போகிறார் பாருங்க. வியாதி சுகமாக போகிறது, இழந்ததெல்லாம் திரும்ப தரப்போகிறார். நீங்க எதெல்லாம் இழந்திருக்கிறீங்களோ போன வருஷத்துல, போன வருஷம் வரைக்கும் எதெல்லாம் நீங்க இழந்து தவிக்கிறீங்களோ அது எல்லாமே, ஒருவேளை அது பணமா இருக்கலாம், சமாதானமா இருக்கலாம், ஒருவேளை சுகமா இருக்கலாம், ஒருவேளை வேலையா இருக்கலாம், ஒருவேளை அது பொருளாதாரமா இருக்கலாம், ஒருவேளை நிம்மதியா இருக்கலாம், ஏதோ ஒண்ணு, வீடு இல்லாமல் இருக்கலாம், ஏதோ ஒண்ணு இழந்திருக்கிறீங்க போன வருஷம் வரைக்கும். ஆனா இந்த வருஷத்துல கர்த்தர் உங்களை சிறந்து இருக்கும்படி செய்ய போகிறாருங்க. எண்ணிக்கொள்ளுங்க, இதெல்லாம் எண்ணுங்க, இதெல்லாம் விசுவாசிங்க. அப்ப இத கர்த்தர் சொல்லிட்டாரு. சொன்னது மனுஷன் அல்ல, சொன்னது பாஸ்டர் அல்ல, சொன்னது யாரு? அப்படிதான் நம்பணும். நீங்க சொன்னது கர்த்தருங்க. கர்த்தர் சொன்னபடினால, அவர் சொல்லி இருக்கிறதுனால அவர் எப்படி இருக்கிறாரு? உண்மை உள்ளவராக இருக்கிறார். சொன்ன கர்த்தர் எப்படி இருக்கிறாரு? வாக்கு பண்ணினவர் எப்படி இருக்கிறாருங்க? உண்மை உள்ளவராக இருக்கிறார். அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறபடினால் நிச்சயமா இந்த வாக்கு தத்தம் என் வாழ்க்கையில, என் குடும்பத்துல, என் பிள்ளையுடைய வாழ்க்கையில நிச்சயமாக என்ன பண்ணும்? பலிக்கும். கடன் வாங்க மாட்டேன், நானு கடன் கொடுப்பேன், இந்த வருஷத்தோட கடன் தீந்துரும், இந்த வருஷத்தோட கடனை கர்த்தர் அடைச்சிருவாரு, இந்த வருஷத்துல எனக்கு ஒரு நிம்மதி வந்துடும், இந்த வருஷத்துல நான் இழந்தெல்லாம் திரும்ப பெறுவேன், எதெல்லாம் சுகத்தை இழந்திருந்தா சுகத்தை திரும்ப கர்த்தர் எனக்கு தந்துருவாரு, பணத்தை இழந்திருந்தா திரும்ப பணத்தை கர்த்தர் எனக்கு தந்துருவாரு, எதெல்லாம் நான் இழந்து போய் இந்த வருஷத்துல இங்க இந்த முதல் வாரத்துல நிற்கிறனோ இதை எல்லாம் இந்த வருஷத்தின் முடிவுல கர்த்தர் எனக்கு கொடுத்துருவாரு. அதை நான் விசுவாசிக்கிறேன். நான் கடைசியில சாட்சி சொல்லுவேன். இதுதான் விசுவாசம்.